எப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வாங்குவதை நிறுத்துறாங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து தங்கத்தோட விலையும் குறைய ஆரம்பிக்கும். இந்த வெள்ளியோட பயன்பாடு இன்னும் வரக்கூடிய 5 வருடங்கள்ல அதிகமாகத்தான் இருக்குமே தவிர, ராலி குறைவதற்கான வாய்ப்புகள் கம்மி. தங்கமோ வெள்ளியோ பல்கா வாங்கறதுக்கான சிச்சுவேஷன்ல இப்ப இல்ல. $50, 60% லாபம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மோசடி பேர்களும் நிறைய உள்ள வந்துடுவாங்க. கோல்டு சில்வர்லயே எல்லா முதலீடுகளையும் கொண்டு போய் போடாதீங்க. வெள்ளிக்கு வந்த பவுன்ஸ் யார்கிட்ட கேட்டு பாருங்க வீடுகள்ல, அதுக்கெல்லாம் வந்த வாழ்வுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது பாயிண்ட்ல ஒரு 10,000 தொடர்றதுக்கு மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு 2026 கோல்ட் அண்ட் சில்வர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஆர்டி ஆர் எஃப்டி 4த்துல ஒரு ஆப்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நிறைய வாட்டி நீங்க சொல்லியிருக்கீங்க மேம், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது, சீட்டெல்லாம் போட்டு ஏமாறாதீங்க, சேஃபான ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு ஜிபேயில், ஃபோன்பேயில் எதுனாலுமே நம்மளால் வந்து கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட ஆரா கோல்டு, கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட கோல்டு வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் அளவுக்கு வந்துருச்சு மேம். இது எந்த அளவுக்கு சேஃப் மேம்? வாங்கலாமா? டிஜிட்டல் கோல்டில் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய ஃபார்மேட் இருக்குது டிஜிட்டல் ஃபார்மேட்டில். ஆனால் இப்போ நீங்கள் ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறதுனால அதுலேயும் கூட வாங்கி வச்சுக்கலாமே தானே. அங்கே தான் ஒரு ஆஃபர்லாம் ஒரு கிளிப் கொடுத்தா போட்டிருக்காங்க, நான் போய் கோல்டு வாங்குற மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டில் செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரிலாம் போய் வாங்காதீங்க, ஆப் மூலமாலாம் போய் வாங்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆப் மூலமாக வாங்குறதெல்லாம் உறுதியாக அந்த கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக அந்த கோல்டெல்லாம் வரவு வைக்கப்படுது உங்களுக்கு எப்படி தெரியுது? யூனிட்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க, ஒரிஜினலாக அதுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ், அதுவும் ஃபேக் ஆப்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைப் வரும்போதுமா, இந்த 50%, 60% லாபம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மோசடி பேர்களையும் நிறைய உள்ளே வந்துடுவாங்க. நிறைய ஆப் கிரியேட் பண்ணி கோல்டு தான் வாங்குறீங்க, கோல்டுங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே டச் பண்ணி கோல்டு பை பண்ணு அப்படின்னு பை பண்ணுறீங்க. நீங்கள் அதை ரிடீம் பண்ணி பாருங்கள், திருப்பி விற்று பாருங்கள், அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதா? இப்போ ஏறிக்கும் தானே கொஞ்சமாவது, ஏறுனா அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வருதா? இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இது நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்களுக்கு இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரிமா, வாங்கிட்டு உடனே கொடுத்துடலாம், வாங்கிட்டு உடனே அதுக்கு வேணால் போகலாமே தவிர, நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்க போகிறேன்னா அந்த ஆப் ப்ரொவைடர் இருப்பாங்களா? ஒருவேளை அப்ளிகேஷன் ப்ரொவைடர் இல்லாமல் போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் லீகலாக அவங்க பிரச்சனையில் மாறிட்டாங்கன்னா நீங்கள் வாங்கினது என்ன ஆகும்? ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக, ஆப் மூலமாக வாங்குறதெல்லாம் தவிர்ப்பது நல்லது நேயர்கள். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று நல்ல கடைகளில் போய் ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் பார்த்து வாங்குறது. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் முறையில் தான் வாங்கணும் அப்படின்னா கோல்டு இடிஎஃப், உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கே போங்க, அந்த பேங்க் மேனேஜர்ஸ்ட்டை அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட், எல்லா பேங்க்லேயுமே இப்போ டிமெட் அக்கௌண்ட் சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த பேங்க்லேயே அவங்க டிமெட் அக்கௌண்ட் சர்வீசஸ் கேளுங்க, பண்ணி கொடுப்பாங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் எப்படி கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்குறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சிம்பிள் டிமெட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் தாராளமாக கோல்டு இடிஎஃப்னே இருக்கும், கோல்டு பீஸ்னே இருக்கும். அது நீங்கள் 1 கிராம் இன்றைக்கி 112 ரூபா போயிட்டுருக்கு. நம்மளுடைய சில்வர் 224 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு நிப்பான் இந்தியாவோடது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் விலை கம்மியாலாம் இருக்குது. டாட்டாவில் இருக்குது, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இன்னும் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸு. நீங்கள் அதில் போய் உங்களுடைய அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நீங்கள் ஒரே ஒரு யூனிட் முதல்ல வாங்கி பாருங்கள், அது எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. அந்த பிறகு எங்கே போய் பார்க்குறீங்க, எப்படி ரேட் ஏறுது எப்படி பார்க்குறீங்க, திருப்பி செல் பண்ணியும் பாருங்கள். செல் பண்ணுனா அந்த பணம் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது, இப்படி ஒரு யூனிட்டில் முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். அங்கே சில்வரும் இருக்குது, சில்வர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சில்வர் இடிஎஃப்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அந்த மாதிரி வாங்க ஆரம்பிங்க. அது விட்டுட்டு அதை தவிர வாங்குறதாக இருந்தால்
மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் டீல் பண்ணிட்டு இருப்பீங்க, லார்ஜ் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆன் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஃபண்ட் ஆன் ஃபண்டுலேயே கோல்டு சில்வர்லாம் ஃபண்ட் ஆன் ஃபண்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். அல்லது வெறும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னே இருக்கும். அது மியூச்சுவல் ஃபண்டு. ₹500 கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் பணத்தை கோல்டு இருக்கக்கூடியதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் முறைப்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன் தான், பாதுகாப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மாலாக நீங்கள் பண்ணலாம். கோல்டில் தான் பண்ணுறீங்க, டிஜிட்டல் முறையில் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சேஃபாக தான் இருக்கும், ரெடிமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் கோல்டுக்கு மட்டும்தான் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் வேணால் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு. அல்லது கோல்டு ஷாப்பில் போய், இப்போ இருக்க கோல்டு ஷாப், அதுவுமே நல்ல ஷாப்புகளில் போய் நல்ல ஃபார்மேட்டாக வாங்கி ஒவ்வொரு கிராமாக கூட நீங்கள் இல்லை மில்லிகிராமாக வாங்கி சேர்க்க முடியும்னா நீங்கள் சேருங்க. இதுதான் எளிமையான முறையில் லீகலாகவும் சேர்க்கக்கூடிய ஒரு மெத்தடு. இதை விட்டுட்டு நிறைய ஃபேக் மூலமாக நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ பண்ணுங்கள், கொஞ்சம் பணம் முன்பணம் கட்டுங்க, நாங்கள் இன்னும் ரேட் ஏறின பிறகு ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணித்தரோம், இந்த மாதிரி ஃபேக்கான இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரிஜினலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் ETF இருக்கிறாங்க, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறாங்க. அல்லது ஷேர் மார்க்கெட்டுன்னு உள்ளே வந்தாங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ், ஜுவல்லரி ஷாப்பே இருக்கு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமல்லி ஜுவல்லரி, சென்கோ கோல்டு, இந்த மாதிரி நிறைய கோல்டு டீல் பண்ணக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸு. கோல்டு மட்டும் இல்லை, சில்வரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். டிஜிட்டலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் கிராமாக தான் வாங்கி சேர்ப்பேன் அப்படிங்கிறவங்க மில்லிகிராம் காயின்ஸ் தான் இப்போலாம் வாங்க முடியும். 1 கிராமே உங்களுக்கு 13,000 தொடப்போகுது. ஸோ மில்லிகிராம் காயின்ஸாக வாங்கி அதை சேஃபாக வச்சுக்கிட்டு திருப்பி ஏறும்போது நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஆனால் ஏற்கனவே வச்சுருக்கவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு, நம்ம அடுத்ததுலாம் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வர ஆரம்பிக்கும், கல்யாண சீசன்லாம். ஸோ அதனால் ரேட் பட்ஜெட்டுக்கு போது கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் பட்ஜெட் முடிஞ்சு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே விற்கிறவங்க வாங்குறவங்கலாம் நியூஸ் அப்டேட் பார்த்துட்டு போய் வாங்குறது நல்லதுமா. ஓகே டன். இந்த விற்கிறது வாங்குறது பற்றி பேசுறதுனால இப்போ எடுத்துக்கலாம் மேம். அடுத்து முதல் 6 மாசத்துல எப்போ விற்கலாம், எப்போ வாங்கலாம் அப்படின்னு இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் கையில் உள்ள கையிருப்பு விற்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு கிராம் இன்னும் கூட கொஞ்சம் ஏறும். இல்லை நான் பட்ஜெட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஏன்னா பட்ஜெட்டும் போது ஒரு இறக்கமோ ஒரு பெரிய இறக்கமோ ஏற்றமோ இங்கே கொடுக்கக்கூடிய டேக்ஸ்னால வரும். அதனால் ஒன்று இப்போயே டிசிஷன் எடுத்துடணும் இந்த 1 வாரம் பொங்கலுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா ஆஃப்டர் பட்ஜெட்டு அதுக்கு முடித்த பிறகு இந்த டாரிஃப் பேரில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அவங்க ஃபெடரேஷன் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேபி உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறமாக இயர் எண்ட், அந்த நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் எண்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறமாக செல்லிங் சைடு போகிறது நல்லது. புதுசாக பை பண்ணுறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. எப்போல்லாம் இறங்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பார்த்துட்டு போய் வாங்கிக்கோங்க. பெரிய இறக்கத்தையோ பெரிய ஒரு ரொம்ப இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இப்போ இல்லை, ஏறுவதற்கான சிச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏதாவது பாயிண்ட்ல ஒரு 10,000 தொடர்றதுக்கு மறுபடியும் தங்கம் அந்த ஒரு அவ்வளோ சேஞ்சஸ் நடக்குமா மேம் இந்த வருஷம், அதாவது 2026 இறுதிக்குள்ள? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்காதுமா. ஏன்னா நமக்கு டாரிஃப் பாரை குறைச்சா கூட உங்களுக்கு கிராம் ஏற்கனவே 15,000 போயிட்டு அதுக்கப்புறம் 5,000 குறைஞ்சதெல்லாம் ரொம்ப ரேராக தான் குறைஞ்சிருக்கு, ஒரு ரொம்ப ரேராக தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பீக் இன்னொரு 2-3 பீக் போன பிறகு வேணால் பழைய 10,000க்கு வருவதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மறுபடியும் இன்னும் அவங்க போட்டு கொண்டு வாங்கிட்டு தானே இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ்லாம். எப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வாங்குவதை நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தங்கத்தோட விலையும் குறைய ஆரம்பிக்கும். இவர் இன்னும் நிறைய வார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கார். வேறு ஊர்லேருந்து போய் ஈரான் கூட போய் இது பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வார் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கும்போது பெரும்பாலும் பெரிய இறக்கத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்லை, நமக்கு டாரிஃப் வாரும் குறைஞ்சிருச்சு, ஃபெடரேஷன் ரேட் கட்டு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழியாக ஷேர் மார்க்கெட்டு, பாண்டு மார்க்கெட்டு இவங்கெல்லாம் ஏற ஆரம்பிக்கணும். இவங்கெல்லாம் வேகமாக ஏறினாங்க அப்படின்னா தான் அங்கே ஒரு சின்ன தொய்வு ஏற்படும். ஆனால் அங்கே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தர மாட்டேங்கிறாரு. அங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க அங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகுதுன்னா வேறு எங்கே லாபம் வருந்தானே பார்ப்பாங்க. அங்கே வரதை தூக்கி எங்கேயே போடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க வர்த்தகர்கள்லாம். ஸோ அதனால் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு அந்த தான் மெயினாக இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சைனாவும் அமெரிக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இது மாதிரியே பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வார் டென்ஷன் எல்லாமே குறைஞ்சா மட்டும்தான் தங்கத்தில் நம்ம ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்க முடியும். அதனால் ஏற்கனவே தங்கம் வச்சுருந்தாலும் சரி, வெள்ளிலாம் எங்கேயாவது தூக்கி போட்டிருந்தா கூட எல்லாத்தையும் எடுங்க,
ஏன்னா அங்கங்கே தூக்கி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொருளாக குங்குமச்சிமில்லாம் இப்போ போய் ஒரு குங்குமச்சிமில் வாங்க முடியலமா, ஒரு சின்ன குங்குமச்சிமில் 10,000 ரூபாய். அந்த அந்த காலத்துலலாம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் கூட 500 1000 ரூபாய்க்கு கிஃப்டா ஒரு குங்குமச்சிமில் வாங்கு அப்படிம்பாங்க. கிஃப்ட்னாலே குங்குமச்சிமில் வாங்குங்க, ஒரு காமாட்சி விளக்கு வாங்குங்க அப்படிம்பாங்க. இப்போ போய் விலையை கேட்டு பாருங்க, ஒரு சின்ன விலைக்கு அவ்வளோ விலை, ஒரு சின்ன இது. அதனால ஏற்கனவே வெள்ளிகள்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டு வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூசு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஏன்னா வெள்ளியோட பயன்பாடு இன்னும் வரக்கூடிய 5 வருடங்களில் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர ராலி குறைவதற்கான வாய்ப்புகள் கம்மி. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சைனாலேருந்தும் அதிகமான அளவுக்கு நமக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நமக்கு இப்போ 45% பண்ணுறோம். இன்னும் 60-70% நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே வெள்ளி உங்களுக்கு குறையலாம். ஆனால் அவங்க அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க, இங்கே நமக்கு டிமாண்டு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வெள்ளி விலை இறங்கும்? அதனால் வெள்ளி விலை வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா பத்திரமா சேஃபாக வச்சுக்கோங்க. புதுசாக ETF போய் வாங்கட்டுமா இந்த வருஷம்? இந்த வருஷம் தொடங்கவே இல்லைன்னா பரவாயில்ல, வாங்க ஆரம்பிங்க. திருப்பி இறங்கும் போது அதான் சிப்புங்க சொல்லுவோம். நீங்கள் சிப்பில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ பீக்கு தான், ஒருவேளை அடுத்த மாதம் இறங்குச்சுன்னா அப்போ ஆவரேஜ் ஆகிக்கும். ஸோ அப்படி ஆவரேஜ் ஆகும்போது ஓரளவு ஒரு நார்மல் ரேட்டில் நமக்கு வாங்கின ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ பல்காக நான் போய் 1 லட்ச ரூபா வாங்கட்டுமா, 5 லட்ச ரூபாய்க்கு வெள்ளி வாங்கட்டுமா, 10 லட்ச ரூபாய்க்கு வெள்ளி வாங்கட்டுமா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 250 போன வாரமே பார்த்தீங்கன்னா 260 வரைக்கும் இருந்தாங்க, திடீர்னு 240க்கு போனாங்க. கிராம் சொல்கிறேன். அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும்போது பல்காக வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்க சொல்கிறேன். அப்புறம் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டால் ஓரளவு அந்த 200 ரேஞ்சில் வாங்கணுங்கிற திருப்தியாவது இருக்கும். ஸோ தங்கமோ வெள்ளியோ பல்காக வாங்கிறதுக்கான சுச்சுவேஷனில் இப்போ இல்லை. பிரித்து வாங்குங்க. ஏற்கனவே வாங்கினவங்க நாங்கள் ப்ராஃபிட் புக்கிங்காவது பண்ணிக்கட்டுமா அப்படின்னா ஒரு சிறு பகுதி, சரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் சில்வர் ஏறும்போது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லையா? அதுக்கு சும்மாவே வச்சுருந்துருக்கலாமே. ஸோ நான் இந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் கொண்டு போய் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் சில்வர்லேயே போடுவாங்க. அப்போ இங்கேயே இருந்துட்டு போட்டுமே. ஸோ நீங்கள் இப்போ பணத்தை பண்ணுறீங்கன்னா காப்பர் இந்த மாதிரி போங்க, இல்லை வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது லோயர் ரேட்டில் கிடைக்குதா அங்கே போய் எதாவது வாங்குங்க. நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு அந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க அதை தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கள். திருப்பி நான் மறுபடியும் கொண்டு இதில் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது அங்கேயே இருக்கட்டுமே. திருப்பி இறங்கும்போது வேணாம், இல்லை நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அமைதியாக இருப்பேன், ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. திருப்பி எப்போயாவது இறங்குச்சுன்னா மறுபடியும் போய் வேணால் வாங்குங்க. அந்தளவு பொறுமை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் 300 கிட்ட வரும்போது, கிராம் 300 கிட்ட வரும்போது ஒரு அங்கே எல்லாருமே வந்து விற்க வருவாங்க, அப்போ கொஞ்சம் ரேட்டு இறங்கும். ஸோ 300 தாண்டும் போது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி 250 கிட்டலாம் வருது, 230 கிட்டலாம் வருதுன்னா மறுபடியும் போய் வாங்கிக்கோங்க. நான் பேசுறது எல்லாமே ஃபிசிக்கல் இது பேசிகிட்டு இருக்கேன். ETF கிட்டத்தட்ட இந்த ETF இருக்கும் கொஞ்சம் ரேட்டில் வித்தியாசம் இருக்கும்ப்பா. ஏன்னா இப்போ ETF பார்த்தீங்கன்னா 234 ரூபா போயிட்டுருக்கு சில்வர் பீஸு. நீங்கள் கிராமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கடைகளில் பார்த்தீங்கன்னா 283 போயிட்டுருக்கு, 50 ரூபா டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்க ரேஞ்ச் எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கக்கூடிய சில்வர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 283 ரூபா. 300 தாண்டிச்சு அப்படின்னா நீங்கள் யாராவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா போய் விற்கலாம். அப்படி விற்கும்போது கூட அவங்க 10% கழிச்சிட்டு தான் உங்களுக்கு பணமாக கொடுப்பாங்க. மொத்த பணத்தை உங்களுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அந்த ரூபாயிலேருந்து 10% வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் சில்வரில் உங்கள் கையில் கிடைக்கும். அதனால் அந்த ரேஞ்சை பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுங்க. திருப்பி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 283 இருக்காங்க, 220 வரைக்கும் வந்தது அப்படின்னா மறுபடியும் போய் கூட என்ன பண்ணலாம், திருப்பி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் வெளியில் நார்மலாக கிராமில் வச்சு டீல் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக மேம், ஒரு பக்கம் மிடில் கிளாஸ், இன்னொரு பக்கம் கோல்டுன்னு வச்சுக்கலாம் மேம். இப்போ ஜென்ரலாக கையில் இவ்வளோ ஒரு தொகை இருக்குது, ஏதோ ஒரு போனஸோ ஏதோ ஒரு காசு வந்திருக்கு அப்படின்னா எல்லாரோட மைண்ட் செட் வந்து முதல்ல வந்து போய் கோல்டில் வாங்கிடலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப சேஃபான ஆப்ஷன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளோடைய மைண்ட் அதாக தான் இருக்குது மேம். இதை பற்றி உங்களுடைய பார்வை as an எக்கனாமிஸ்டாக நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? ஆரம்பத்திலேருந்தே 1950லேருந்தே நம்ம எல்லார் வீடுகள்லையுமே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருள் வந்து கோல்டு. அது ஆபரணமாக பார்த்தது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அதை மெயினாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்ப்போம். கோல்டு வாங்க, அதுவும் கல் வச்ச கூட வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லுக்கு மதிப்பு இல்லைன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம கோல்டு அப்படிங்கிறது நமக்கு திடீர்னு ஒரு லிக்விடிட்டி பர்பஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்போதுமே இருக்குது. நான் அதில் எந்த மாற்றமும் சொல்லவே விரும்பலை. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக நாங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா
நாங்கள் ஈக்விட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பாண்டு மார்க்கெட்டுக்கு கொடுப்போம். நாங்கள் கோல்டு சில்வரையும் விட்டதே இல்லை. கோல்டு சில்வரையும் ஒரு போர்ஷனாக தான் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ மல்டி அசட்டாக தான் உருவாக்கணும் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா. அதனால் ஆனால் அதே சமயம் எல்லா பணத்தையுமே எப்போதுமே கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த முறைகள் வந்துருச்சு. அந்த காலம் மாதிரி வெறும் ரேடியோவில் மட்டும்தான் பாட்டு கேட்குறீங்களா, வெறும் டிவியில் மட்டும்தான் பார்க்குறீங்களா? இப்போ மொபைல் வந்தோன்னா மொபைலுக்கு நீங்கள் பழகிக்கலையா? அதே மாதிரி டிஜிட்டலுக்கும் பழக வேண்டாமா? நான் இன்னும் அதே மாதிரி காயின்ஸாக தான் வாங்குவேன், நான் இன்னும் செயினாக தான் வாங்குவேன். அப்படி செயின் ஆபரணங்களாக வாங்கும்போதுமா அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபரணமாக வாங்குறீங்களோ, நீங்கள் அங்கே நார்மலாக யோசிச்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் மேக்கிங் சார்ஜு, வெயிட்டேஜ், அந்த சேதாரமும் இல்லாமல் பண்ணுறாங்களா? சேதாரம் நீங்கள் 1 பவுனுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்தானே வாங்குறீங்க. ஸோ நீங்கள் அங்கே திருப்பி சேல் பண்ணும்போது அந்த 1 கிராம் வந்து உங்களுக்கு சேருதா? அங்கே மைனஸ் ஆகுது இல்லை? அப்போ நீங்கள் வாங்கும்போது 13,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க, ஆனால் விற்கும்போது அந்த 13,000 உங்களுக்கு வராதே. அதை அவங்க சேர்க்க மாட்டாங்கல்ல. 8 கிராம்ல இன்னும் மேற்கொண்டு கழிவுகள் அது இதுன்னு சொல்லி ஒரு 1/2 கிராம் மைனஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்களே தவிர யார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வாங்கும்போது 1 கிராம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டீங்க, நாங்கள் இப்போ 1 கிராம் வேணா 100 ரூபா 200 இப்போ அதுவும் யாருமே வாங்க வர மாட்டேங்கிறாங்கன்னு கிராமுக்கு மேலே அதிகமாக கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் அப்படி கொடுக்கவே மாட்டாங்க, பாதிக்கு பாதி தான் கொடுப்பாங்க. எங்கள் கடையில் வாங்கினா தான் ஒரிஜினல் இது, அடுத்த கடையில் வாங்கினா இப்படி கிடையாது. போய் வாங்கினவங்களுக்கு வச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆபரணங்களாக வாங்குறத மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தீங்க அப்படின்னா, எனக்கு டிஜிட்டல்லாம் தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் காயின்ஸாக வாங்குறதுக்காவது முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து மோதிரமாக வாங்குறேன், நான் தோடா வாங்குறேன், நான் போட்டுக்கவும் செய்வேன், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் நல்லா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி கிராம் வளரும் போது உங்களுக்கு தெரியல. அது எவ்ரி 10 இயர்ஸ் எவ்ரி 20 இயர்ஸ்க்கு வரும்போது தான் இந்த அளவு கேப்பு கிடைக்கும். ஆனால் வாங்கி 1 வருஷம் 2 வருஷத்துல எல்லாம் இந்த அளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஜுவல்ஸில் வாங்கும்போது கிடைக்காது. ஸோ ஜுவல்ஸ்லேயே வாங்கி வாங்கி பதுக்காதீங்க. சேஃப்டி இப்போ இல்லைல்லம்மா. இப்போல்லாம் போட்டு போக ரொம்ப பயமாக இருக்குது. 1 பவுன் இப்போல்லாம் எனக்கு வெளில போகலாம் அவ்வளோ பயம். நைட் நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது விலை அதிகமாக அதிகமாக பயம் வருது. 2வது நீங்கள் வந்து லாக்கரில் தான் வச்சு ஆகணும். அந்த எல்லாத்தையும் உங்கள் வீடுகள்லையும் வைத்துக்கொள்ள முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு சில்வர்லேயே எல்லா முதலீடுகளையும் கொண்டு போய் போடாதீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. இதே மொபைல் மூலமாக தாராளமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கணக்கை தொடங்கி பண்ணலாம், ஒரு டிமெட் கணக்கை தொடங்கி பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் எப்படி என்னன்னு சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லி கொடுத்தாலே கற்றுக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மெத்தட்லையும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே வந்து போடுங்க அப்படிலாம் சொல்லலை. டிஜிட்டல் முறையிலையும் கொஞ்சம் பண்ண அதே கோல்டு தான், அதையே டிஜிட்டல் முறையில் பண்ணுங்களேன். ஏன் இன்னும் ஆபரண தங்கமாகவே நிற்கிறீங்க? அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வாங்குறதும் கஷ்டம். 1 கிராம் வாங்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ போயிட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏன் இன்னும் அதிகமாக கொடுத்து வேற பண்ணுறீங்க? ரொம்ப எசென்ஷியல்மா என்கிட்ட நகையே இல்லை நான் பண்ணணும் அப்படின்னா ஓகே, தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் வாங்கி வாங்கி அதையே குவிக்காதீர்கள். அப்படி குவிச்சிங்க அப்படின்னா யாரு கண்டா ஒரு ஸ்டேஜில் 18 கேரட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் 1 கிராமுக்கெல்லாம் மவுஸ் வந்துடும். இப்போ வெள்ளிக்கு வந்த மவுஸ் யார்கிட்டயா கேட்டு பாருங்க வீடுகளில், அதுக்கெல்லாம் வந்த வால்வுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஏன் இந்த தங்கத்துக்கும் ஏன் அந்த மாதிரி வராது? தங்கத்துக்கு லிக்விடிட்டி இருக்குது, அதை வாங்கிக்க ஆள் இருக்காங்க, அதை பேங்க்கில் வாங்குறாங்க. ஒரு தடவை உங்களுக்கு பேங்க்கில் இப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கொடுக்க முடியாதுங்க, 50 தான் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ கேட்டு கொண்டு கொடுத்தாலும் சரி நாங்கள் 30% தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? கோல்டு இந்த அளவுக்கு வாங்கி வச்சு கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுவோங்க, அது என்ன ஆகிடும்? டிமாண்டேஷன் என்ன ஆச்சு? திடீர்னு மதிப்பிழந்து வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி கோல்டுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குது, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க, டிமாண்ட் இருக்குது, அதனால தான் லிக்விடிட்டியில் ஓடிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த கோல்டை மட்டுமே நம்பி இருந்தால் என்ன நடக்கும்? அதனால தான் டைவர்சிஃபைட் தான் எப்போதுமே சேஃபு. கோல்டு வாங்குங்க, சில்வரும் வாங்குங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆர்டி போடுங்க. எதுவுமே எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்லாம் பயங்கர ரிஸ்க்குமா? இல்லை, இருக்கவே இருக்குது. ஒரு ஆர்டியாவது போடுங்க. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டிஜிட்டல் முறையிலங்கிறது ஷேர் மார்க்கெட் தான் டிஜிட்டல்னு கிடையாது. டிஜிட்டலில் நிறைய வழிகள் இருக்குது. நல்ல நேர்மையான வழிகள், லீகலான வழிகளாக நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜர்ஸு அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க டெஃபினட்டாக இப்போல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா? அங்கெல்லாம் போய் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் முதல்ல கலந்துக்கோங்க. நீங்கள் போய் எடுத்தோன்னே பண்ண வேண்டாம். யாரோ ஒருத்தர் சொல்கிற இமீடியட்டாக நம்பாமல்
நிறைய கருத்தரங்குகள், நிறைய மீட்டிங்ஸு, நிறைய மேகசின்ஸ், பேப்பர்ஸ், இதெல்லாம் ஊடகங்கள்லாம் பாருங்கள். யூ வில் கெட் மோர் நாலேஜ். அதுக்கப்புறமா ட்ரையல் அண்ட் எரரில் டிஜிட்டல் முறையில் பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே 1 லட்ச ரூபா போடுறேன், 5 லட்சம், ஒன்றுமே தெரியாமல் ஏன் கொண்டு போய் 5 லட்ச ரூபா போடுறீங்க? முதல்ல அதில் என்ன நடக்குது, எப்படி வருது, அது எப்படி நமக்கு ஃபார்மாலிட்டி நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல மெல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் உங்களுக்கு வந்துடும். எல்லா முறையிலையும் டிஜிட்டலை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்னும் நான் கோல்டு சில்வரில் மட்டும் பழைய காலத்து முறையிலே இருப்பேங்க இல்லாமல், ஏன்னா டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் வெள்ளி அப்படிங்கிறது இப்போ புழக்கத்துக்கு வந்துருச்சு. ஸோ தாராளமாக கம்மியான யூனிட்ஸில் வாங்கினா அங்கே மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்றீங்கன்னா இந்த ஏற்றத்தை நம்ம ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஆபரணங்களை தவிர்த்து, எசென்ஷியல் ஆபரணங்களை தவிர்த்து மீதி எல்லாவற்றையுமே டிஜிட்டல் முறைக்கு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும், உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும், டாக்ஸ் பர்பஸ் எல்லாத்துக்குமே யூசேஜாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே மேம், லாஸ்ட்டாக ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்போம், அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லணும் மேம். 2026 கோல்ட் அண்ட் சில்வர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஆர்டி ஆர் எஃப்டி, 4த்துல ஒரு ஆப்ஷன் மேம். கோல்ட் அண்ட் சில்வர் கண்டிப்பாக நம்ம டாபிக் தான். ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாத்துலேயுமே கோல்ட் அண்ட் சில்வருக்கு ஒரு இடம் உண்டு. அது தனித்துவமானது, எப்போதுமே பிரைட்டாக ஜொலிஜொலிப்பாக தான் இருக்குது, இன்னும் பளபளப்பாக ஜொலித்து கொண்டு தான் இருக்கும், வருங்காலத்திலும் நல்ல ஒரு ஜொலிஜொலிப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் இந்த பேட்டியை முடிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி மேம் உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.